السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين محمد رسول الله وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. الحمد لله. கடைசியாக தலாக்குடைய சில விஷயங்களை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் நிறைய பேருக்கு வர்ற கேள்வி, ஏன் இப்போ தலாக்கை பற்றி பேசணும்? கல்யாணம் முடியாத வாலிபர்கள்லாம் இருக்கிறாங்க. தெருவு தலாக்கை பற்றி பேசினா என்ன, எங்களை தலாக் கொடுக்க சொல்றீங்களா? இது தலாக் கொடுக்க சொல்றதுக்காக வேண்டி தலாக்கை பற்றி பேசல, தலாக் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தலாக்கை பற்றி பேசுறோம். பெரும்பாலும் எல்லாரும் விமான பயணம் செஞ்சிருப்போம், பிளைட்ல போயிருப்போம். பிளைட்ல ஏறினவனே என்ன செய்வாங்க? ஏறினவனே டெமோ காட்டுவாங்க. அதாவது பிளைட் வெடிச்சிருச்சுன்னு சொன்னா, பிளைட் ஆபத்துக்கு ஆளாயிடுச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும்? எல்லா பிளைட்லயும் அது இன்டர்நேஷனல் சட்டம், அது கட்டாயம் காட்டி தான் ஆகணும். ஏறி உட்கார்ந்தவன் என்ன கல்ச்சரா போனவன், அரசு இது பிடிச்சவன் ஏறின உடனே பிளைட் வெடிக்குங்கிறான், ஏறின உடனே தண்ணியில உழுவுங்கிறான். அதெல்லாம் சொல்லி சரி வராது. ஏன் உழுவ போற கிட்ட உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதனால அது உழுவணுங்கிறதுக்காக அவன் சொல்றது இல்ல. அப்படி ஏதாவது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டால் நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளணுங்கிறதுக்காக அவன் சொல்றது. ரொம்ப சொல்ல போனா ஒரு இஸ்லாமிய நடைமுறை. அதே போலதான் தலாக்குங்கிறது கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்க படிக்கிறது இல்ல, கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் படிக்கணும். இன்னொரு விதத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குர்ஆன்ல எத்தனை சூறாக்கள் இருக்கு? 114 சூறா இருக்கு. குர்ஆன்ல 114 சூறா இருக்கு. இந்த 114 சூறால நிக்காஹுடைய சூறா, நிக்காஹ்ங்கிற பேர்ல என்ன சூறா இருக்கு அப்படின்னு கேட்டா தெளிவாக நிக்காஹ்ங்கிற பேர்ல எந்த சூறாவுமே கிடையாது. நிக்காஹ்ங்கிற பேர்ல ஒரு சூறா கிடையாது. குர்ஆன்ல 116 சூறா, பெரிய சூறால இருந்து ஆரம்பிச்சு சின்ன 2 வரி சூறா வரையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். 114 சூறாலையும் ஒரு சூறாக்கு கூட அல்லாஹ் என்ன பேர் வைக்கல? நிக்காஹ்ங்கிற பேர் வைக்கல. ஆனா ஒரு சூறாக்கு தலாக்ங்கிற பேர் வச்சிருக்கான். தலாக்குன்னு சொல்லி வெறும் தலாக்க வேண்டிய ஒரு சூறா இறக்கி வச்சிருக்கோம். இதுல இருந்து நாங்க விளங்கிக்கலாம் தலாக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு முக்கியமானது நாங்க விளங்கி கொள்ளவே வேணும் அப்படிங்கறத கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். யாரும் தவறா நினைச்சிடாதீங்க, என்ன ஒரே தலாக்கு தலாக்கு தலாக்கா பேசிட்டு இருக்கு, தலாக் கொடுக்க சொல்லி சொல்றாரா, தலாக் கொடுக்க சொல்லி சொல்ல, தலாக் கொடுக்காதீங்க, கொடுக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சமீபத்தில் இப்ப எந்த ஜமியத்துல் உலமாக்கு போனாலும் ஜமியத்துல் உலமாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனையில முதலாவது பிரச்சனை தலாக் பிரச்சனை தான். எதனால? தலாக்குடைய விளக்கம் இல்லாததுனால சும்மா சொல்லிட்டு அவதிப்படக்கூடிய ஏராளமான ஆண்களும் பெண்களும் ஏராளமாக சீரழிகிறாங்க. நீ பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகிட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு தலாக்கை பத்தி நம்ம சொல்றோம். இது நிறுத்தப்படணும். தலாக் கொடுக்கப்படுறதுக்குள்ள நிறுத்தப்படுறதுக்கு, நிர்பந்தமாக கொடுக்கறதுக்கு தான் சில வழிமுறைகளை மார்க்கம் சொல்லுது. நம்ம கடைசியாக நாம பார்த்தது தலாக் கொடுக்கக்கூடிய சுன்னத்தான முறை என்ன? மனைவி மாதவிடாய் இல்லாத நேரத்தில், மனைவியை அந்த சுத்தத்தில் வைத்து உறவு கொள்ளாத நிலையில் இவர் தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு முறை உன்னை நான் மனவிலக்கு செய்து விட்டேன், செய்கிறேன் கூட சொல்லி சரி வராது, செய்து விட்டேன், அல்லது உன்னை நான் ஒரு முறை, கட்டாயம் ஒரு முறைங்கிற வார்த்தையை சேர்த்துக்கொள்ள சொல்லி சொல்லுங்க. அப்படி யாருக்காவது வந்துருச்சுன்னு சொன்னா கட்டாயம் சொல்லுங்க, ஒரு முறை உன்னை நான் விவாகரத்து செய்து விட்டேன், அல்லது ஒரு முறை உனக்கு நான் தலாக் சொல்லி விட்டேன். இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாக தலாக் ஏற்பட்டுவிடும். தலாக் ஏற்பட்டால் உண்டான சட்டம் என்ன? அந்த பெண் உடனே இத்தாவை ஆரம்பிச்சிடணும். இத்தாவை ஆரம்பிக்கணுங்கிறது நம்ம சொன்னோம். இத்தாங்கிறதுக்கு நேரு வித்தியாசம் இருக்குது. போன கிழமை சொன்னது இத்தாங்கிறது வெள்ளப்புடவை உடுத்துக்கிட்டு இருக்கிற நகை நட்டெல்லாம் கலட்டி வச்சுட்டு ரூம்ல போய் அடப்பட்டு கிடக்கிற அந்த இத்தா இல்ல. இது மாப்பிள்ளை வீட்லயே இருக்கணும், பொண்ணு மாப்பிள்ளை வீட்லயே இருக்கணும், நல்ல தன்னை அலங்கரிச்சு கொள்ளணும், அப்படி மார்க்க நமக்கு சொல்லி இருக்குது. அதை பார்த்தோம். அப்ப ஒரு தடவை தலாக் சொன்னார், அவ இத்தாவை ஆரம்பிப்பால். இத்தால நம்ம போன கிழமைய சொன்ன உங்களுக்கு திடீர்னு மனசு மாறிடுச்சு கணவனுக்கும் மனைவிக்கும். தலாக் சொன்னதுக்கு பின்னாடியும் கணவனுக்கும் மனைவிக்கும் மனசு மாறிடுச்சு. நாம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி மனைவி உணர்றாங்க, கணவர் உணர்றார், என்ன இருந்தாலும் நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு கணவர் உணர்றார் என்று சொன்னால், அந்த இத்தாவுடைய காலம் முடிவதற்கு முன்பதாகவே இருவரும் திரும்பவும் கணவன் மனைவியாக ஆகிடலாம். 2 பேரும் திரும்பவும் கணவன் மனைவியாக ஆகிடலாம், தங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிச்சு கொண்டு போகலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க கைவசத்தில் அந்த கணவருக்கு 2 தலாக் தான் இருக்கு. அப்ப கல்யாணம் முடிக்கிறப்ப மார்க்கும் ஒரு கணவனுடைய கையில 3 தலாக்கு கொடுத்து வச்சிருக்கு. கல்யாணம் முடிச்சுட்டாரு, 3 தலாக் கையில வந்துருச்சு. ஒன்ன பயன்படுத்திட்டா ஒண்ணு முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப கையில 2 தான் இருக்கு. கையில திரும்பவும் பிரச்சனை வருது. திரும்ப ஒரு தலாக் சொல்லுங்க, சுன்னத்தான முறைகளை பேணி தாராளமாக சொல்றதுக்கு அனுமதி இருக்கு. திரும்ப
திரும்ப அந்த பெண் உடனே இத்தாவ ஆரம்பிப்பால். உங்களுக்கு விருப்பம் இல்ல, சேர்ற விருப்பம் இல்ல, ஒரு தலாக்லயே பிரிஞ்சு போயிடலாம். ஒரு தலாக்லயே பிரிஞ்சு போய் இத்தா முடிஞ்சிருச்சு, அவ இன்னொரு ஆளை கல்யாணம் முடிக்கலாம், இவர் இன்னொரு ஆளை இன்னொரு பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கலாம், சந்தோஷமாக வாழலாம், எந்த தடையும் இல்லை. அப்ப பிரிஞ்சு போறதுக்கு ரெண்டாவது தலாக்கு பின்னாடியும் பிரிஞ்சு போறதுக்கு அனுமதி இருக்கு. இல்ல ரெண்டாவது தலாக்கும் சொல்லிட்டார், இத்தால இருக்கிறாங்க, இப்ப ரெண்டு பேருக்கும் மனசுல கவலை வருது, தவறுன்னு சொல்லி என்ன வருது, வருமா, நிறைய வரும். எத்தனை வீட்டுல பாருங்க, அடிச்சு பிடிச்சிட்டு என்னென்னமோலாம் நடந்து வெட்டுக்குத்தோரையும் போய் பிறகு சமாதானம் ஆயிடுறாங்க. யார் இந்த சமரசம் பேச போனவங்க இருக்கிறாங்க, தலாக்க பிரிச்சு வைக்கிறேன்னு போனவங்க கடைசியில் அவங்க மாட்டிட்டு இருப்பாங்க. அதனால தயவுசெய்து இந்த பிரிச்சு வைக்கிற வேலைக்கு யாரும் போயிடாதீங்க. இவர் முன்னுக்கு நின்று பேசி எப்படியாவது முடிச்சு விட்டுணும்னு போயிருப்பார். அவ்வளவு பயங்கரமான அடிதடி சண்டை வம்பு தும்பா வந்திருக்கும். கடைசியில பார்த்தா இவர் பொல்லாயிட்டு வருவாரு, அவர் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நல்லா சந்தோஷமா வாழ்வாங்க. பெரும்பாலும் அப்படிதான் நடக்குது. அதனால தலாக்குடைய விஷயத்துல தேவையில்லாம யாரும் தலை போட்டுருவாங்க. நீங்க நிறைய நடக்கிற தலாக்குடைய விஷயத்துல தேவையில்லாம தலை போட்டு இவர் மூஞ்ச பாத்துக்க முடியறதும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவங்க கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க. அதனால இந்த விஷயத்துல நாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது தலாக் சொல்லிட்டாரு, அப்ப பொண்ணு இத்தால இருக்குது, அந்த இதாவும் இதே மாதிரிதான், தன்னை அலங்கரிச்சு கொள்ளணும், நல்ல மனம் பூசிக்கொள்ளலாம், கணவன் வீட்டிலே தான் இருக்கணும். அப்ப தவிர உணர்ந்து திருந்துறதுக்கு வாய்ப்பு இருந்தால் திருந்தலாம், திரும்பவும் என்ன செஞ்சு கொள்ளலாம், சேர்ந்து கொள்ளலாம், திரும்பவும் கணவன் மனைவி. அதுக்கு நாம சொல்லிருக்கோம், சாட்சி கூட தேவையில்லை, எந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லை, மனைவியை எடுத்து உறவு கொண்டுட்டாருனாலே போதும், திரும்ப ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் ஆயிடும். என்ன, அதுக்கு சாட்சி எல்லாம் கூட தேவையில்லை, திரும்ப சேர்ந்து வாழலாம். ஆனால் கணவனுக்கு மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு தலாக் தான். வாழ்நாள் முழுக்க ஒரு தலாக்ல தான் காரணத்தை அதுலயே ஓட்டுறாங்க, பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் அனுமதி இருக்குது. இல்ல மூணாவது தடவையும் பிரச்சனை வருது, மூணாவது தடவையும் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா, இப்ப மூணாவது தடவை தலாக் கொடுக்கிறார், மூணாவது தடவை தலாக் கொடுக்கிறார், இப்ப முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப தலாக்குக்கு பின்னாடி மனைவி இதா இருப்பாங்க, இப்ப மீண்டும் சேர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப ஷரியத் எவ்வளவு எங்களுக்கு விளக்கம் கொடுக்க, எவ்வளவு சந்தர்ப்பம் கொடுக்குது பாருங்க. ஒரு தடவை தலாக் கொடுங்க, இத்தாவுடைய காலத்திலேயே சேர முடியும்னா சேர்ந்து கொள்ளுங்க, இத்தாவுடைய காலத்திலேயே சேர முடியும்னா சேர்ந்து கொள்றதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கு. சரி, இப்போ ஒரு கேள்வி வரும், மூணாவது தலாக் இருக்கட்டும், மூணாவது தலாக்கு முன்னாடி இப்ப முதலாவது தலாக் சொல்லி இருக்கிறாங்க, இத்தாவுடைய காலத்துல சேர்றாந்தா சேரலாம் அப்படின்னு சொன்னோம், பிரியிறாந்தா பிரிஞ்சிடலாம், அப்படியே இத்தா முடிஞ்சவனா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடலாம். இப்ப தலாக் கொடுத்து இத்தாவும் முடிஞ்சிருச்சு, ரெண்டு பேரும் சேரல, இப்ப என்ன செய்யறது, திரும்ப சேர முடியுமா? ஒரு தலாக் கொடுத்திருக்கிறார், இல்லாட்டி ரெண்டு தலாக் கொடுத்திருக்கிறார், இத்தாவுடைய காலம் முடிஞ்சிருச்சு, இத்தாவுடைய காலத்துல சேர்றா சேர்ந்து கொள்ளலாம், அனுமதி இருக்கு. இத்தாவுடைய காலம் முடிஞ்சிருச்சு, அந்த இத்தாவுடைய காலத்துக்குள்ளார கணவனுக்கும் மனைவிக்கும் எண்ணங்கள் மாறல, அப்படியே புடிவாதத்திலே தான் இருந்தாங்க, முடிஞ்சு போயிடுச்சு. 3 மாசம் முடிஞ்சு, 4 மாசம் ஆயிடுச்சு, 5 மாசம் ஆயிடுச்சு, இப்ப மனசுல யோசனை வருது, சேரலாம் யோசிக்கிறாங்க. சேரலாமா? திரும்பவும் சேரலாம், திரும்பவும் இவ்வளவு மார்க் அனுமதி கொடுக்குது. பிரிஞ்சு போயாச்சு, அவர் தனியா போயிட்டார், இவளும் தனியா போயிட்டா, சேரலாம். ஆனால் ரெண்டு பேரும் சும்மா சேர்ந்துக்க முடியாது, திரும்ப என்ன செய்யணும், ரெஜிஸ்ட்ரேஷன், திரும்ப அதர்த்த கூப்பிட்டு காதியார வர வச்சு, இல்லன்னு சொன்னாக்கா பொண்ணுடைய வாப்பா வரணும், பொண்ணுடைய வலிகாரர், ஏன் பொண்ணு திரும்ப வாப்பா வீட்டுக்கு போயிடுச்சு, வலிகாரர் வரணும், 2 சாட்சிகளை கூட்டிட்டு வரணும், திரும்ப நாம நிக்காஹ் மஜ்லிஸ்ல செய்யறோமா இல்லையா, அது மாதிரி இன்னொரு நிக்கா ஏற்கனவே என்ன செஞ்சிருச்சு, தெரியாதனமாக தலாக் நடந்துருச்சு, இப்ப நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு தரேன்னு சொல்லி நிக்காஹ் செஞ்சு திரும்ப அவங்க வாழலாம். இதா முடிஞ்சிட்டாலும் கூட, இதா முடிஞ்சிருச்சு பிரிஞ்சு போயிட்டாங்க அவ்வளவுதான் இல்ல, ஒரு தலாக் கொடுத்திருந்தால் இத்தாவுடைய காலத்துல சேர்றதுக்கு இமாம் தேவையில்லை, வலிகாரர் தேவையில்லை, சாட்சி தேவையில்லை, சும்மா 2 பேரும் சேர்ந்துக்கலாம். இத்தாவுடைய காலம் முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல, சேரணும்னு ஆசை இருக்குதா, அப்போ நீங்க சேர்ந்து கொள்ளுங்க. ஆனால் நீங்க 2 பேருமா சேர்ந்து கொள்ள முடியாது, கணவனும் மனைவியுமா. அப்ப என்ன செய்யணும், திரும்ப நாங்க நிக்காஹுடைய சட்டங்கள்லாம் சொல்லி இருக்கோம், உங்களுக்கு 5 கடமைகள் இருக்கு, அந்த 5 கடமைகள் நிறைவேற்றப்படும். என்ன, அதுல குறிப்பாக 2 சாட்சிகள் இருக்கணும், பொண்ணுடைய வலிகாரர் திரும்ப பொண்ணை கூட்டு வரணும், இந்த மாதிரி நடந்து போயிடுச்சு, மன்னிச்சு கொள்ளுங்க, ஒரு தலாக் கொடுத்துட்டீங்க, இதாவும் முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல, இப்ப நான் உங்களுக்கு திரும்பவும் எனக்கு என்னுடைய மகளை உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தந்தேன், அவர் சொன்னார், இந்த கல்யாணத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், திரும்பவும் நிக்காஹ் சொல்லி அவங்க சேர்றதுக்கு மார்க்க அனுமதி கொடுக்குது. அதே போலதான் 2வது தலாக் சொல்லியாச்சு, இதாவும் முடிஞ்சிருச்சு, திரும்பவும் சேரணும் ஆசைப்படுறாங்க, இப்படி முறையாக சாட்சிகளை வச்சு வலிகாரர் வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தால் தாராளமாக சேரலாம், சேர்றதுக்கு அனுமதி இருக்கு. 3வது தலாக் கொடுத்து விட்டால், 3வது தலாக் கொடுத்து விட்டால் அதுக்கப்புறம் நினைச்சும் பார்க்க முடியாது, இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் சேரணுங்கிறத. அப்படியும் சேரணும் ஆசை இருந்தால் சும்மா சேர முடியாது, மார்க்கம் சொல்லுது நீங்க சேரணும் 3 தலாக்கு பின்னாடியும், 3 தலாக் சொல்லியாச்சு, 3 தலாக்கு பின்னாடியும் சேரணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்க சேரலாம். எப்ப தெரியுமா, இந்த பொண்ணு இன்னொரு ஆளை கல்யாணம் முடிக்கணும், இன்னொரு ஆளை
கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் முடிச்சா மட்டும் போதாது, அவரோட நல்ல முழுமையான தாம்பத்திய உறவுல ஈடுபடணும். அவரோட தாம்பத்திய உறவுல ஈடுபடணும். தாம்பத்திய உறவுல ஈடுபட்டுட்டு அதுக்கு பின்னாடி அந்த ரெண்டாவது கணவர் ஒண்ணு அவர் மௌத்தா போகணும். இயற்கையா அவரா மௌத்தா போகணும், நாங்க மௌத்தாக்க கூடாது, மௌத்தா போகணும். இல்லைன்னு சொன்னா அவராக தலாக் விடணும். இந்த மனைவி தலாக்க கேட்க கூடாது. நான் முதலாவது கணவன்ட்ட போக போறேன், என்ன நீ தலாக் விடுன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க கூடாது. கணவரும் முதலாவது கணவர் அவர் வந்து கேட்கிறார், நாங்க உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தது நாங்க சேர்றதுக்காக தான், மார்க் அப்படிதான் கட்டாயப்படுத்திருக்கு அப்படின்னு கணவனும் கேட்க கூடாது, மனைவியும் கேட்க கூடாது. ரெண்டாவது கணவரோட வாழ்ந்துதான் ஆகணும், கட்டாயமா வாழ்ந்துதான் ஆகணும். வாழ்க்கைன்னு சொன்னா தெளிவா ஓப்பனா சொல்றதாக இருந்தால் என்னது, இந்த அளவுக்கு ஹதீஸ்ல வந்திருக்கு முழுமையான தாம்பத்திய உறவு, முழுமையான தாம்பத்திய உறவு. ஹதீஸ சொல்றேன், புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஹஜ்ரத் ரிஃபா ரலியல்லாஹு அன்ஹு பிரபல்யமான ஹதீஸ். ஒரு பெண்மணி இந்த மாதிரி 3 தலாக் சொல்லப்பட்டுருச்சு. 3 தலாக் சொல்லப்பட்டதுக்கு பின்னாடி இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இன்னொரு ஆளை கல்யாணம் முடிச்சுட்டாங்க. இன்னொரு ஆளை பொண்ணு கல்யாணம் முடிச்சிருச்சு. கல்யாணம் முடிச்சு அவரோட வாழ்ந்துட்டு இருக்கிற இப்ப திரும்ப வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்களே, நான் வந்து முதலாவது கணவர்கிட்ட போகணும்னு ஆசைப்படுறேன், முதலாவது கணவர்கிட்ட போகணும்னு ஆசைப்படுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, என்ன உங்களுக்கு மத்தியில தாம்பத்திய உறவு நடந்துச்சா? இல்ல சொல்றாங்க, கஹுதுபத்தி சௌப் சொல்றாங்க, அவரோட நான் இப்படிதான் இருக்கு. அதாவது புடவையை காமிக்கிறாங்க, ஒரு பெண் காமிச்சா இப்படிதான் இருக்கு. அதாவது என்ன இல்ல, ஆண்மை இல்ல அவருக்கு, ரெண்டாவது கணவருக்கு ஆண்மை இல்ல, அவரால் அந்த அளவுக்கு தாம்பத்திய உறவுல ஈடுபடுற அளவுக்கு அதெல்லாம் கிடையாது சொன்னாங்கல்ல. உங்களால அப்படிலாம் திரும்பி போக முடியாது. ஹத்தா யதூகி உஸைலத்தக ஹத்தா யதூகி ஹத்தா ததூகி உஸைலதஹு வ யதூக உஸைலதகி. சரி வராது. உங்கள் தேனை அவர் பருக வேண்டும், அவருடைய தேனை நீங்கள் பருக வேண்டும். எவ்வளவு கண்ணியமான வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துறாங்க. முழுமையான தாம்பத்திய உறவு நடந்தால் தானம்மா அடுத்த கணவர்கிட்ட போறது நினைச்சு கூட பார்க்கலாம். அது என்ன செய்யணும், தலாக்லாம் கேட்க முடியாது, அவரா தலாக்கு கொடுக்கணும். எவ்வளவு கட்டாயப்படுத்திருக்கு, எவ்வளவு சட்டம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் 3 தலாக் சொல்றதுல வரக்கூடிய விளைவு. அது 3 தலாக்கு பின்னாடி சேர்வதாக இருந்தால் இதுதான் சட்டம். அப்ப முதலாவது தலாக்கு பின்னாடி இத்தாவுடைய காலத்துல சேர்றதாக இருந்தால் கணவன் மனைவியே சேர்ந்து கொள்ளலாம், யாரும் தேவையில்லை. இத்தா முடிஞ்சு சேருவதாக இருந்தால் பொண்ணுடைய வழிகாரர், திரும்ப அந்த பொண்ணு தனி பொண்ணாக ஆகிடும். இப்ப பொண்ணுடைய வழிகாரர் அந்த முதலாவது மாப்பிள்ளைக்கு மருமகனுக்கு அவர் வந்து என்ன செய்யணும், திரும்ப நிக்காஹ் முடிச்சு கொடுக்கணும். 2 ஷாஹிதுகள் சாட்சிகள் இருக்கணும். திரும்ப அக்குது முறையா எல்லாம் செஞ்சு சேரலாம். ரெண்டாவது தலாக்குக்கு பின்னாடி இத்தாவுடைய காலத்திலேயே கணவன் மனைவி சேர்வதாக இருந்தால் தாராளமாக சேர்ந்து கொள்ளலாம், அவங்க வேற யாரும் தேவையில்லை. இத்தாவுடைய காலம் முடிஞ்சிருச்சு, திரும்ப அந்த கணவன் மனைவி சேரன்னு ஆசைப்படுறாங்க, வழிகாரர் வரணும், 2 ஷாஹிதுகள் வரணும், சேர்றதா சேர்த்துக்கலாம். 3வது தலாக் முடிஞ்சிருச்சு, சேர முடியாது. அப்படி சேருவதாக இருந்தால் அப்ப இந்த பொண்ணு இன்னொரு ஆளை கல்யாணம் முடிக்கணும், முழுமையான தாம்பத்திய உறவு நடக்கணும். அதுக்கப்புறம் அவர் அந்த 2வது கணவர் அவராக விரும்பி தலாக் சொல்லணும், இல்ல அவர் மௌத்தா போகணும். அதுக்கு பிறகுதான் இந்த முதலாவது கணவர்கிட்ட வர முடியும். இது சம்பந்தமாக கொஞ்சம் குர்ஆன் தர்ஜுமாக்கெல்லாம் எடுத்து பாருங்க. சயக்கூல் 2வது ஜுஸு, நீங்க 29வது ஜுஸுன்னு சொல்லுங்க, பின்னுக்கு அலிஃப் லாம் மீம் சயக்கூல் ஜுஸுனுடைய தலாசா 3/4 ஜுஸுன்னு போட்டிருக்கும். 3/4 ஜுஸுக்கு மேல 4 வசனங்கள் குர்ஆனுடைய ஆயத்துகளும் முழுக்க முழுக்க இது சம்பந்தமா நல்லா தெளிவாக பேசுது. வேணும் சொன்னா தேவைன்னு சொன்னா கட்டாயமாக பார்த்துக்கொள்ளுங்க, ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். தலாக் சம்பந்தமாகவே பேசும். அப்ப திரும்ப சேர்றதுக்கு உண்டான நிபந்தனைகள் இதுதான். அது இல்லாமல் இன்னும் சில தலாக்குகள் இருக்கு, முறையற்ற தலாக்குகள். அதுல என்ன நடக்கும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த சந்தர்ப்பத்தில் நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம்.